அன்பு நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். கம்பீரமான சிம்ம ராசிக்காரர்களே, நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி அந்த ஆதி மூலமான முருகப்பெருமான நம்ம சிக்கல் தீர்க்கும் சிங்கார வேலனை மனதார வணங்கிட்டு உள்ளே போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, எனைக் காக்கும் என் வேலவனே போற்றி. நல்லதே நடக்கும், இனி நல்லது மட்டும்தான் நடக்கும்னு அந்த கந்தன் மேலே பாரத்தை போடுவோம். பொதுவாகவே நம்ம சிம்ம ராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அபாரமான மன உறுதியோடு செயல்படக்கூடியவங்க. மற்றவங்கெல்லாம் ஐயோ இந்த வேலையை செய்ய முடியாது, இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட ரொம்ப அழகாக பொறுமையாக திட்டம் தீட்டி முழு முயற்சி எடுத்து அந்த காரியத்தில் வெற்றி கொடி நாட்டுறவங்க நீங்கள். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர்கிட்ட பேசும்போதும் சரிங்க, ஒரு செயலை செய்யும் போதும் சரி, ரொம்ப கவனமாக இருப்பாங்க. நாம் இந்த சொன்னால் அவங்க மனசு கஷ்டப்படுமா, இதனால் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு 1000 தடவை யோசிச்சுத்தான் ஒரு வார்த்தையவே வெளியே விடுவாங்க. அதே மாதிரி தான் ஒரு காரியத்தை செய்யும்போது இதனால் நமக்கு ஏதாவது பின்விளைவுகள் வருமா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது இடைஞ்சல் வருமானு யோசிச்சுத்தான் இவங்க செயல்படுவாங்க. இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட என் சிம்மராசி அன்பர்களே, மனசாட்சிக்கு பயந்து வாழ்கிற நல்லுள்ளங்களே, எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்களா? நலமாக இருக்கீங்களா? சௌக்கியமாக இருக்கீங்களா? உடனே நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியுது. என்னம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து நலமாக இருக்கீங்களான்னு கேட்குறீங்களே. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சோதனைகளையும் வேதனைகளையும் தாங்கிக்கிட்டு இந்த உலகத்தில் நாங்கள் இன்னும் உயிரோடு வாழ்கிறதே பெரிய விஷயம், இதில் எப்படிம்மா நாங்கள் நலமாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசு குமுறுறது எனக்கு இங்கே வரைக்கும் புரியுதுங்க. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கவலைகளும் பனி போல காணாமல் போக போகுது. இந்த மாதம் ஏற்படக்கூடிய அந்த அற்புதமான குரு பெயர்ச்சியின் மூலமாக உங்கள் வாழ்க்கையே அப்படியே பிரகாசமாக ஒளிமயமாக மாறப்போகுதுங்க. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், ஏக்கம் நிறைந்த கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேறப் போகுது. உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த அத்தனை தடைகளும் முட்டுக்கட்டைகளும் தாமதங்களும் இனி சுவடு தெரியாமல் மறையப்போகுது. உங்கள் கையில் செல்வம் உயரப்போகுது, கௌரவம் அதிகரிக்கப் போகுது. உங்கள் வாழ்க்கையே ஒரு வசந்த காலமாக மாறப்போகுதுங்க. நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிற என் சிம்மராசினியர்களே, உங்கள் வாழ்க்கையில் அந்த அபிராமி அன்னையின் அருள் மூலமாக பலவிதமான அதிசயங்கள் நடக்கப் போகுது. நீங்கள் ஒருவேளை அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும் சரிங்க, இல்லை தனியார் துறையில் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பில் உங்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்காத அந்த எதிர்பாராத சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாம் தானாக தேடி வருங்க. நாமளும் ஒரு முதலாளி ஆகக்கூடாதா அப்படின்னு புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் தாராளமாக கால் பதிக்கலாம். அப்படி இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதுசாக ஒரு வேலையை தொடங்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமாக அந்த தொழில் மூலமாக உங்களுக்கு பலவிதமான வெற்றிகளும் லாபமும் குவிய போகுது. கழுத்தை நெரிச்சிக்கிட்டு இருந்த பழைய கடன்கள் எல்லாத்தையும் நீங்கள் முழுமையாக தீர்க்க போகிறீங்க. சமூகத்தில் ஒரு பெரிய ப்ரோக்ராமுக்கான அழைப்பு உங்களை மதிப்பாக தேடி வரும். முதலீடுகளில் நீங்கள் போட்ட பணத்துக்கு மேலே நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபம் கிடைக்குங்க. வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கதவை தட்டும். சொத்துக்கள் எல்லாம் சேரப்போகுது. நிலம் வாங்க போகிறீங்க, பொன் பொருள்னு நகை வாங்க போகிறீங்க. உங்களோட வாழ்க்கை அப்படியே ஒரு மேன்மையான நிலைக்கு மாறப்போகுது. புதிய தொழில் ஆரம்பிக்கிறதால உங்கள் செல்வாக்கு ஊர் முழுக்க பேசப்படும். கல்வியில் மாணவர்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு தேடி வரும். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ உங்களோட அந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கௌரவமான வேலை உங்களுக்கு அமைய போகுதுங்க. காதலர் காதலி வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் மாறி ஒரு நல்ல ஒற்றுமை ஏற்படுங்க. பிரிஞ்சு போன பழைய காதல் தொடர்புகள் மீண்டும் உங்களை நெருங்கும். எதிர்பாராத திருமண அழைப்புகள் உங்களை வியக்க வைக்கும். குடும்ப உறவுகளில் ஒரு அமைதியும் ஒரு விதமான நிம்மதியும் குடிபுகும். நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு தூணாக இருக்க போகுதுங்க.
காதல்ல இருந்த அத்தனை சோதனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க போகுது. உறவினர்களோடு இருந்த அந்த நீண்ட நாள் பகை, மனத்தாங்கல் எல்லாத்துக்கும் ஒரு சுமூகமான முடிவு கிடைக்கும். திருமணமாகி 4-5 வருஷம் ஆயிடுச்சுங்க. நாங்கள் போகாத கோயிலே இல்லை, பண்ணாத பரிகாரமே இல்லை. எங்களுக்கு ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்குமா, எங்கள் வீட்டில் ஒரு மழலை சத்தம் கேட்குமா அப்படின்னு கண்ணீர் சிந்தி ஏங்கிட்டு இருக்கிற சிம்மராசிக்காரர்களே, மனசை தளர விடாதீங்க. நிச்சயமாக இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு அந்த மகத்தான குழந்தை பாக்கியம் கிடைச்சே தீருங்க. அதே மாதிரி வயசு 30 ஆகி போச்சு, தலைமுடியெல்லாம் நரைச்சி போச்சு, இனிமே எனக்கு ஒரு கல்யாணம் நடக்குமா, ஒரு வாழ்க்கை அமையுமா அப்படின்னு குழப்பத்தில் இருக்கிற சிம்மராசி ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கேற்ற ஒரு சரியான வாழ்க்கை துணையோட கல்யாண வைபவம் நடந்தே தீரும். உறவுகளில் ஒருத்தர் புரிஞ்சுக்கிற தன்மை அதிகரிக்கும். எதிர்பாராத சில உறவுகள் உங்கள் வாழ்க்கையில் திடீர்னு வந்து பெரிய சந்தோஷத்தை தரப்போகிறாங்க. ஒரு தூய்மையான மனசாட்சியோட நீங்கள் வாழப் போகிறீங்க. ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஈடுபாடும் வளர்ச்சியும் உண்டாகும். உங்கள் மனசில் இருந்த பாரமான கவலைகள் எல்லாம் குறைய போகுது. ஒரு பெரிய தைரியம் உங்களுக்கு பிறக்க போகுதுங்க. புதுமையான விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் வரும். கலையில் நீங்கள் சிறந்து விளங்க போகிறீங்க. புத்தகங்கள் படிக்கிறது மூலமாக உங்கள் அறிவுத்திறன் பல மடங்கு அதிகரிக்க போகுது. உங்கள் மனநிலை ரொம்பவே அமைதியாக இருக்க போகுது. ஒரு பெரிய தன்னம்பிக்கையோட நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீங்க. யாரோட துணையும் இல்லாமல் தனிமையிலேயே நீங்கள் பெரிய விஷயங்களை சாதிச்சு காட்டுவீங்க. பயணங்கள் மூலமாக புதுவிதமான அனுபவங்களை நீங்கள் கற்றுக்குவீங்க. முக்கியமாக உங்களோட உடல்நிலை ரொம்ப வலுவாக இருக்க போகுதுங்க. உங்களுக்கு இருந்த அந்த நோய்கள் எல்லாமே இனி காணல் நீர் போல மறைஞ்சு போயிடும். உடல் நலம் நல்லா மேம்படும். ஆனாலும் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை மேற்கொள்கிறது உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. சும்மா இருக்காமல் ஒழுங்காக நடைப்பயிற்சி பண்ணுங்க, உடற்பயிற்சி பண்ணுங்க. அப்போ தான் அந்த மன அழுத்தம் முழுமையாக குறையும். சரியான நேரத்துக்கு தூங்குங்க, சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க. அப்போ தான் உங்கள் ஆரோக்கியம் நிலைக்கும். கண்ணையும் காதையும் ரொம்ப சுகாதாரமாக கவனமாக பார்த்துக்கோங்க. கல்லீரல் பிரச்சனையோ இல்லை இரத்த அழுத்தமோ வர்றதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. அதனால் உடல் நலத்தில் கொஞ்சம் கூடுதல் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. மற்றபடி நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது தான் நடக்க போகுது. வேலையில் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் ஜாப்பாக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் சம்பள உயர்வு உங்களை தேடி வரும். உங்களுக்கு வேலையில் எதிர்பார்க்காத கிஃப்ட், போனஸ் எல்லாம் கிடைக்குங்க. புதிய பிஸ்னஸ் வாய்ப்புகள் தேடி வரும். வருமானம் பல வழிகளில் பெருக போகுதுங்க. சொத்துக்கள் சேரும். நீங்கள் செஞ்ச முதலீட்டுக்கு ஒரு பெரிய வெற்றி காத்துட்ருக்கு. உங்ககிட்ட இருந்த அத்தனை கடன் பிரச்சனைகளுக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்க போகுதுங்க. மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு காத்துட்ருக்கு. பேங்க் மூலமாக உங்களுக்கு சாதகமான செய்திகள் தேடி வரும். நீங்கள் ஒருவேளை புதிய ஊருக்கோ இல்லை புதிய நாட்டுக்கோ பயணம் போகக்கூடிய யோகம் இருக்குது. அந்த பயணத்தில் மறக்க முடியாத சந்தோஷமான அனுபவங்களை நீங்கள் சந்திப்பீங்க. பழைய நண்பர்களை தற்செயலாக சந்தித்து மனசு விட்டு பேசி மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தோட இன்பச் சுற்றுலா போவீங்க. புனிதமான ஆன்மீக தலங்களுக்கு பயணம் மேற்கொள்வீங்க. பழைய இடங்களை, பழைய மனிதர்களை மீண்டும் சந்திக்கிற வாய்ப்பு அமையும். பயணங்கள் மூலமாக கல்வி சார்ந்த அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். தெய்வ வழிபாட்டில் உங்களுக்கு முழுமையான ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆன்மீக தேடல்கள் மூலமாக புதிய ஆன்மீக நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. உங்களோட கர்ம வினைகள் தீரக்கூடிய ஒரு வழி பிறக்கப் போகுது. உங்களோட பிரார்த்தனைகளுக்கான பதில் அந்த இறைவனிடமிருந்து கூடிய சீக்கிரம் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் நல்லது தான் நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கே இனி இடம் கிடையாதுங்க. சமூக போராட்டங்களில் உங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும். நண்பர்களோட சப்போர்ட் உங்களுக்கு 100% கிடைக்கும். ஊரில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் கிடுகிடுன்னு உயரும். புதிய நபர்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும். மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும். கெட்டதெல்லாம் நடக்கவே நடக்காது. அதுக்கு துளி கூட வாய்ப்பே கிடையாது. இந்த காலகட்டத்தில் அந்த அபிராமி தாய் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை அள்ளி அள்ளி வழங்க போகிறாங்க.
குழந்தைகளோட படிப்பில் பெரிய முன்னேற்றமாக இருக்கும். குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த அந்த சண்டை சச்சரவுகள், ஈகோ பிரச்சனைகள் எல்லாம் காற்றுல கரைஞ்சு போகும். ரொம்ப ஒற்றுமையான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. உடல்நிலை சீராகும். நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு உங்களை வேண்டான்னு ஒதுக்கி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாம் இனிமே உங்களை தேடி வந்து பேசுவாங்க. உறவினர்கள் கிட்ட இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். குழந்தைகளோட தனித்திறமைக்கு ஏற்ற மாதிரி பெரிய வாய்ப்புகள் வரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. கல்யாணமான தம்பதிகள் ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறதால ஒற்றுமை பலப்படும். உங்களை இதுவரைக்கும் பிடிக்காதவங்க கூட உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களை விரும்பி வர்ற சூழல் அமையும். எதிர்பாராத பரிசுகள் உங்களை நெகிழ வைக்கும். மனசில் இருந்த பாரம் குறைஞ்சு ஒரு அமைதி கிடைக்கும். உங்களோட லட்சியங்களை நீங்கள் ஒவ்வொன்றா நிறைவேற்ற போகிறீங்க. உங்கள் கண்ணில் ஒரு மகிழ்ச்சியான நீரை வரவழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு நடக்க போகுது. இது நாள் வரைக்கும் நீங்கள் 4-5 பேர்கிட்ட கைமாத்தா கடன் வாங்கி கஷ்டப்பட்டு வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இனிமே அப்படி இருக்காது. ஏன்னா நீங்கள் 4-5 பேருக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பெரிய செல்வந்தராக உயரப்போறீங்க. இவ்வளவு நன்மைகளையும் அந்த அபிராமி தாய் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இனி நல்லது தாங்க நடக்கும். இந்த உலகத்தில் யாருங்க நிஜமான கோடீஸ்வரன்? கோடி கோடியாக பணம் வச்சிருக்கிறவனா, இல்லை பிடிச்ச உணவை சாப்பிட்றவனா, இல்லை பிடிச்சவங்க கிட்ட பேசுகிறவனா? இவங்க யாருமே நிஜமான கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தர் எந்த பெரிய நோயும் இல்லாமல், மனக்கவலையே இல்லாமல் நிம்மதியாக ஒரு தூக்கத்தை போடுறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய கோடீஸ்வரன். அப்படிப்பட்ட ஒரு நிம்மதியான கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இனி கவலை, கண்ணீர் அப்படின்னு சொல்கிறதுக்கு துளி கூட வாய்ப்பே இல்லை. இது நாள் வரைக்கும் மனசுக்குள்ளே போட்டு புதைச்சி வச்சிருந்த கவலைகள் எல்லாம் காணாமல் போக போகுது. நீங்கள் ரொம்ப சந்தோஷமான, ரொம்ப ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ போகிறீங்க. அந்த சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் நிலச்சிருக்க போகுது. பொதுவாகவே நம்ம சிம்ம ராசிக்காரங்க யார்? சிங்கத்தை போல கர்ஜிக்கக்கூடியவங்க. பிறப்பிலேயே ஒரு தனித்துவமான குணம் கொண்டவங்க. எங்கே போனாலும் ஒரு லீடராக, ஒரு தலைவராக இருக்கக்கூடியவங்க நீங்கள். அந்த தைரியந்தான் உங்களோட மிகப்பெரிய பலமே. எந்த ஒரு பிரச்சனையையும் நேருக்கு நேராக பார்த்து அதை முடிச்சு காட்டுற கெத்து உங்ககிட்ட இருக்குது. உங்களை அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் அசைக்க முடியாதுங்க. உங்களுக்கு இயல்பாகவே புகழ், கீர்த்தி, அந்தஸ்து எல்லாம் தானாக வரும். அந்த மன உறுதி உங்களுக்கு ரொம்ப அதிகம். ஒரு விஷயத்தில் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை முடிக்காமல் விட மாட்டீங்க. ஆனால் ஒரு சின்ன பலவீனம், உங்ககிட்ட பொறுமை கொஞ்சம் கம்மிங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட டக்குன்னு கோவப்படுவீங்க. அந்த ஈகோ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது அப்படின்னு அந்த வாழ்க்கையோட நெளிவு சுழிவுகள் உங்களுக்கு அவ்வளவா தெரியாதுங்க. அதனால தான் அடிபடுறீங்க. ஆனால் இனிமே அதெல்லாம் சரியாகிடும். நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.